நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அடடா இனிமே டெய்லி நாடகம் இருக்காதே அடுத்த மாசத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட்லயே ஒரு தம்பி அதான் போட்டிருந்தாரு, எப்படி இருக்கும்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா நாடகம் இல்லைனாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் தான் எங்களுடைய நாடக கலையை இந்த அளவுக்கு வளர்த்துட்டு வருது. கமெண்ட்ல என்ன போடுறீங்கன்னா, ஏன்க்கா இன்னைக்கு வந்துட்டு இந்த டீமுக்கு நாடகம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நம்ம வாங்குற நாடகம் மட்டும்தான் நான் சொல்வேன். சில நாட்கள் வந்து ஓனர் வாங்கியிருப்பாங்க, இல்ல அந்த நடிகர் அவங்க பக்கத்தூருன்றதுனால வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதாவது அவங்க நம்ம கிட்ட சொல்லி அதை நான் யூடியூப்ல போட போயிட்டு நீங்க போயிட்டு நைட்ல கஷ்டப்படக்கூடாது. அது நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். அந்த மாதிரி எதனா ஒரு ஊர் போடுறோம் நம்ம இதுல சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாத்தீங்கன்னா அட்ரஸ் கொஞ்சம் மாற்றமாயிடுது. அந்த நேரத்துல நம்ம அவங்க மேலேயே கஷ்டப்பட்டுக்க முடியாது. நீங்களும் நைட் கஷ்டப்படுறது நம்மளால தாங்கிக்க முடியல. நைட் டைம்ல போயிட்டு அவ்வளவு நேரத்துக்கும் உங்களுக்கு ஒரு டவுட்னா நான் அந்த நேரத்துலயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் தவறு நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிடிச்சதை போட்டுட்டு இருக்கோம்.